மதுரை பொண்ணு அது யாரு? மதுரை பொண்ணு எனக்கு தெரிஞ்ச யாரும் மதுரையில் பொண்ணுங்களே இல்லைப்பா. அப்படியாப்பா தம்பி? சரிப்பா தம்பி, இருக்கட்டும்ப்பா தம்பி. உனக்கு ஆப்பு வைக்கிறேன்டா, அப்போ தெரியும்டா உனக்கு. என்ன 2 ஜிபி பிஸ்டியா? இது இருக்குல்ல, எங்க பிஞ்சிருக்கு? கூட்டு பொறுமையா. அதை விட இந்த இப்படி பிடிச்சி கூட்டுந்தா வருதுல்ல. விடு 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 விடு, அவ்வளோக்கு இருக்கட்டும், விட்டுரு. போ. உண்மைதான், எல்லா உறவுகளையும் விட தங்கச்சிக்கு தான் எப்பவுமே முதல் உரிமை. ஆமா அண்ணா, தங்கச்சிங்க அண்ணனுக்கிட்ட இருக்க பாசமும் அண்ணனுக்கு தங்கச்சிக்கிட்ட இருக்க பாசமும் அது எவ்வளோ பெரிய பொக்கிஷம் தெரியுமா? ஏன்னா அண்ணன் இன்னொரு அப்பா ஸ்தானம், அப்பா இன்னொரு அப்பான்னு சொல்லுவாங்க அண்ணா சரியா. தங்கச்சி அவங்களோட குழந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. சிஸ்டர் வா சாப்பிடலாம், சாப்பிட போகிறேன். எனக்கு நாத்தனாரே வா சாப்பிட. என்னப்பா 2 பேருமே கூப்பிட்றீங்க? நீங்கள் தான் உங்கள் பொண்ணை என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்லையே, அப்புறம் எனக்கு எப்படி வேறு பொண்ணுங்களை தெரியும்? அப்படியா? உனக்கு எதுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கணும் சொல்லு வச்சாந்த். வச்சாந்த் இந்தியாவில் வச்சந்தான் கோ. நகைன்ட்டு ஒரு பொட்டு நகை கேட்டு நின்றக்கூடாது வச்சாந்து. நீ 2 பேரும் உன்னை தான் இருக்கு. 2 பேருமே ஒன்றா தான் இருக்கீங்களா? ஹாப்பியாக எப்போவுமே ஒன்றா இருங்க. 2 பேரும் ஒன்றா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் வரேன் சாப்பிட ஒரு நாள், ஓகேவா? 2 பேரும் உள்ளதாக இருக்கும், ஒன்றா தான் இருக்கும். பசங்க என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்டு படுத்துறாங்களா, இல்லை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா, இல்லை ஹோம்ஒர்க் பண்ணுறாங்களா, டிவி பார்க்குறாங்களா, என்ன பண்ணுறாங்க? டிவி பார்க்குறாங்களா? நான் வேற பொண்ணை பார்த்துக்கிறேன், எனக்கு ரட்சிதா வேணாம். அவகிட்ட சொல்லிடுங்க, திவ்யா கிட்ட பேசிக்கிறேன். ஹஹாஹா, போடா டே போடா. இல்லைம்மா, அண்ணா இன்னொரு அப்பா, தங்கச்சி இன்னொரு அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க. தங்கச்சி கிடைப்பது வரம் தங்கம். ஆமாண்ணா, தங்கச்சி இன்னொரு அம்மான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அண்ணா தங்கச்சிக்கிட்ட எவ்வளோ பாசமாக இருப்பாங்க தெரியுமா? அந்த பாசத்துக்கு சொல்லவே முடியாதுண்ணா, அளவில்லாத பாசம். அதான் சொல்லுவாங்க. இப்போ தங்கச்சி முதல்ல ஒரு அண்ணா மகளை தூக்குறதுக்கு முன்னாடி தங்கச்சியை தான் தூக்குவான். அதுக்கு தான் நான் தங்கச்சி மகள் என்று சொன்னேன். அண்ணன் பசங்க, அத்தை மாமா, சூப்பர். 1000 சண்டை வந்தாலும் விட்டு கொடுக்காத ஒரே உறவு அண்ணன் தங்கை உறவு மட்டுமே. சூப்பர் அண்ணா. எப்போவுமே அண்ணன் தங்கை உறவு யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காம இருந்தால் தான் அது அண்ணன் தங்கச்சி பாசம். என்னதான் தங்கச்சி எவ்வளோதான் சண்டை போட்டாலும், எவ்வளோதான் தங்கச்சி மேலே அண்ணன் கோவம் இருந்தாலும், அந்த தங்கச்சி முகத்தை ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்க, அந்த கோவம் அப்படியே பறந்து போயிடும். என்ன சமைச்சிங்க? என்ன சமைச்சேன்? நெய் சாதம், தக்காளி தொக்கு. வசந்தே, டே உன்னை வரைஞ்சிருக்காடா ரக்ஷிதா, அங்கே பாரு. எல்லோரும் கும்பலாக சாப்பிடுறோம். சூப்பரு. அது அப்படியே எனக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்குங்க எல்லாரும், கொஞ்சம் கொஞ்சமாக, சரியா? சரியா சொன்னீங்க முஸ்தபா அண்ணன், வணக்கம். அது வரைந்தது இல்லை, கலர் அடித்தது. எப்படியா இருந்தாலும் கலர் அடிச்சிருக்குல்ல, அதில் வரைஞ்சிருக்கிறது ஓ மூஞ்சி தானே, ஒத்துக்கிறியா? உன்னே தானே வரைஞ்சிருக்கா பாப்பா, கலர் அடிச்சிருக்கா. அப்போ நீ தான் அது.